வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் 26 சைஸ்க்கு எப்படி ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ஈஸியான மெத்தடில் போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். அதாவது அதுவும் ஃபார்முலா வைஸாக நான் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு சைஸ்க்கும் நான் சார்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு செய்கிற நேரம் போட்டு காட்டுறேன். இன்னைக்கு நான் காட்ட போகிற சைஸ் 26 சைஸ்க்கு ஃபார்முலா வைஸில் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ ஷோல்டர் 26 உடம்போட அளவு, அதுக்கு ஷோல்டர் எவ்வளோனா ஆஃப் ஷோல்டர் நான் ஃபார்முலா வைஸில் கணக்கு பண்ணி 4.25 இன்ச்சுக்கு கணக்கு பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஆமோல் இறக்கம் இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4.25க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக்குட கேப்பு, அந்த கழுத்துட இடைவெளி 2.25க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். முன் கழுத்து 5.5க்கும் பின் கழுத்து 7.5க்கும். அப்புறம் உடம்போட சுற்றளவு வைக்க வேண்டிய அளவு 7.5, இடுப்பு சுற்றளவு 6.5. அடுத்து முன்பக்க உயரம், அந்த டாட்டோட உயரம் 7.5. அந்த அடியில நம்ம கப் டாட் போடுவோம், அதோட உயரம் 2 இன்ச்சும், டாட்டோட அகலம் 1.5 இன்ச்சும். இப்போ இதெல்லாம் நான் ஃபார்முலா வைஸா நான் ஏற்கனவே இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த ஃபார்முலா வைஸா நான் ஒவ்வொரு சைஸ்க்கும் கால்குலேட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இந்த அளவை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப நீங்க சரியா உங்களோட உடம்போட அளவு 26 சைஸா இருந்தா இந்த மெஷர்மெண்ட் வச்சே பிளவுஸை நீங்க ரெடி பண்ணிக்கிறலாம். இந்த இடுப்பு சுற்றளவு மட்டும் உங்களுக்கு நான் போட்டிருக்க அளவை விட இதுல 1 இன்ச்சு டாட்டுக்கு போய் 5.5 வரும். அதுல 5.5 விட 1 இன்ச்சு குறைச்சு 4.5 கூட வரலாம். சிலருக்கு 6.5 போட்டிருக்க இடத்துல இன்னொரு 1 இன்ச்சு கூடி வரலாம். அப்படி இடுப்போட அளவு மட்டும் உங்களோட சரியான அளவை மார்க் பண்ணிக்கிறங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். இப்படிதான் அந்த பிளவுஸ் கட்டிங் போடணும். மற்றபடி உயரம், கழுத்துடா, இந்த கையிட உயரம், பின்பக்கம் பிளவுஸ்ட உயரம், அதெல்லாம் அவங்க தேவைக்கேற்ப நம்ம வச்சுக்கிறலாம். இப்போ இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளவுஸ்க்கு உயரம் நாங்க மார்க் பண்ணணும். உயரத்துக்கு முன்னாடி கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுனா அடிச்சு திருப்பிடலாம், 1 இன்ச்சுனா எம்மிங் பண்ணி தைக்கலாம். நான் 1 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்றேன். இது நாங்க தையலுக்கு தேவையான அளவு. அடுத்தது இந்த 26 இன்ச்சுக்கு உயரம் நான் 12 பிளவுஸ்க்கு வைக்கிறேன். 12 போதும். உயரம் 12. அந்த உயரம் 12 மார்க் பண்றதுக்கு நேரம் கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது இதுல இருந்து மேல தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். இப்ப நம்ம சார்ட்ல ரெடி பண்ணிருக்கிற ஷோல்டர் பார்க்கணும். இதுவும் 4.25 மார்க் பண்ணிருக்கிறேன். இது டீப் நெக் வைக்கிற நேரம் ஆஃப் ஷோல்டர் 4.25 26 சைஸ்க்கு. இதே இது க்ளோஸ் நெக், போட் நெக் தைக்கிற நேரம் ஷோல்டர் 5.25 வைக்கணும். 1 இன்ச்சு இதோட சேர்த்துக்கிறணும். இப்ப நான் இந்த 4.25 ஷோல்டர், ஆமோல் இறக்கம் 4.25. அப்ப நான் 4.25 ஷோல்டருக்கு மார்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் 4.25க்கு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு நேர கீழே கோடு போட்டுக்கிறணும். இந்த கோடு எவ்வளவுக்கு போடணும்னா நாங்க அந்த சார்ட்ல 4.25. அப்ப 4.25க்கு நான் கோடு போடுறேன். மேல இருந்து சரியா அந்த 4.25க்கு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நாங்க உடம்ப மார்க் பண்ண போறோம். இந்த உடம்பு மெஷர் எவ்வளவு போட்டிருக்கேன்னா மார்பு சுற்றளவு 7.5. இந்த 7.5 இங்க மார்க் பண்ணணும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த இருக்கிற இடத்த நான் 1.5 இன்ச்சு இருக்குது, இதை நான் தையலுக்கு விட்டுறேன். அடுத்தது கீழே இந்த உயரத்துக்கு அடியில இடுப்புட மார்க் பண்ணணும். இங்க 7.5 தானே வச்சிருக்கிறோம். இந்த இடம் 7.5. இந்த 7.5யோட 1 இன்ச்சு குறைச்சு 6.5க்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இந்த 2 புள்ளியையும் சேர்த்துடணும். இந்த இடத்துல 1.5 இன்ச்சு அப்படியே தையலுக்கு விட்டுறணும். இது 1.5 இன்ச், இது 6.5. இடுப்புக்கு 6.5, உடம்புக்கு 7.5. கழுத்துக்கு நாங்க இந்த சார்ட்டை ரெடி பண்ணிருக்கிற மாதிரியே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கழுத்துட கெப்பு 2.25, அந்த இடைவெளி 2.25, அந்த பின்னுக்கு இறக்கம் 7.5. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இடைவெளிக்கு நாங்க 2.25க்கு மார்க் பண்ணணும். 2.25க்கு மார்க் பண்ணிட்டு அந்த உயரம் 7.5க்கு மார்க் பண்ணணும். கழுத்துட லென்த் 7.5க்கு மார்க் பண்ணணும். இப்ப இதுல இருந்து நான் ரவுண்ட் ஷேப். இப்ப இந்த கழுத்துட உயரம் எல்லாத்தையும் மார்க் போட்டு கட்டுறேன். 7.5 இன்ச் கழுத்துட உயரம், 7.5 இன்ச்சு. இந்த கேப் இடைவெளி 2.25 இன்ச். இந்த இடம் 4.25.
இந்த ஆமோல் இறக்கம் வந்து 4.75, ஷோல்டர் வந்து 4.5, 4.25. இந்த ஆமோல் வளைவு, இந்த வளைவுக்கு வந்து 1 இன்ச்சு விட்டா போதும். இது சின்ன பிளவுஸ் தானே, 1 இன்ச்சு தள்ளிட்டு அதுக்கு நேரா கோடு போட்டுட்டு இந்த ஷோல்டர் இருக்குது, இது ரெண்டுக்கும் சென்டரா இடம் பார்த்துட்டு அதுல இருந்து அப்படியே வளைச்சு இந்த உடம்போட சேர்த்து விட்டுறோம். இதுதான் பின் வளைவு. அடுத்தது இந்த ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவுல நேர கோடு போட்டுட்டு ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு ரெண்டு பக்கமும் அரை இன்ச் ஒரு டாட். இதை நாங்க அப்படியே வெட்டி எடுக்கிறோம். இப்ப பின் துண்டு வெட்டி எடுத்துட்டோம். இப்ப இத வச்சே முன்பக்கம் வெட்டி எடுக்கணும். அப்படியே நீங்க பின்பக்கம் என்ன அளவு எடுத்திருக்கிறீங்களோ அந்த அளவே பிளேஸ் பண்ணிடணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சைட்ல வந்து ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு இடைவெளி விட்டுறணும். அதே மாதிரி கீழையும் 1 இன்ச் இடைவெளி விட்டுறணும். வச்சுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன அளவு எடுத்திருக்கிறோமோ அந்த அளவையே அப்படியே மார்க் பண்ணி எடுத்துடணும். இந்த ஃபுல் உயரம், இந்த உயரம் போக கீழையும் 1 இன்ச் இடைவெளி விட்டுக்கிறணும். நாங்க பட்டியை இதுலயே வெட்ட போறோம். அதனால முன்பக்கம் என்ன அளவு எடுத்திருக்கோமோ அதையே அப்படியே வச்சு கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ராவும் முன்னுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் இல்லாட்டி அரை இன்ச்சும் இடைவெளி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது மார்க் பண்ணிட்டு இந்த கழுத்து வருது, இந்த கழுத்துக்கு வந்து நாங்க முன்பக்கம் வந்து குறையதான் வைக்கணும். முன்பக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5க்கு மார்க் பண்ணிருக்கிறேன். அப்ப அந்த 5.5 வந்து இதுல மார்க் பண்ணிக்கிறோம். மேல இருந்து 5.5க்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரா கோடு போட்டுட்டு இதுல வளைவு கொடுத்துறோம். அவ்வளவுதான். கைக்கு வந்து நாங்க முன்னுக்கு வந்து ஒரு அரை இன்ச் தள்ளி வெட்டணும். ஃபர்ஸ்ட் இந்த அளவு சரியா மார்க் பண்ணிட்டு இதை எடுத்துருவோம். இப்ப இந்த சார்ட்டை நாங்க எடுத்துருவோம். பின்பக்கத்தை எடுத்துருவோம். பின்பக்கம் எடுத்துட்டு இப்ப இதுல வந்து நீங்க இப்ப இந்த முன்பக்கத்துல வந்து ஒரு அரை இன்ச்சு இதை விட குறைச்சு உள்ளுக்குள்ள குறைச்சிடணும். இப்ப அந்த அரை இன்ச்சு குறைச்ச உடனே இப்படியே வந்து இதுல சரியா இதோட வந்து சேர்ந்துடணும். அப்ப எங்களுக்கு முன்கை வந்து அரை இன்ச்சு உள்ளுக்கு தள்ளி வரணும். அவ்வளவுதான். அடுத்தது நாங்க இந்த முன்பக்க உயரம் மார்க் பண்ணணும். முன்பக்க உயரம் வந்து 7.5க்கு நான் அந்த ஃபார்முலா வைஸா கணக்கு பண்ணி எடுத்திருக்கிறேன். 7.5யும் அதுக்கு பிறகு 2 இன்ச், அப்ப மொத்தத்துல 9.5க்கு நீங்க மார்க் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 7.5க்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்தது அந்த 7.5ல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இது அப்படியே கோடு போட்டுக்கிறோம். இந்த இடம் இருக்குது, இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல தான் இந்த டாட் மார்க் பண்ணணும். இந்த 2 ஷோல்டர் இருக்குது, இதுக்கு நடுவுல நேரா கோடு ஒன்று போட்டுட்டு இந்த இடத்துல தான் டாட் மார்க் பண்ணணும். இந்த டாட்டோட உயரம் வந்து 2 இன்ச்சு. டாட்டோட உயரம் 2 இன்ச்சு. கீழே வந்து இந்த டாட்டோட அகலம் வந்து எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னா 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். 1.5 இன்ச்சுன்னு சொன்னா 2 பக்கமும் 3/4 இன்ச்சுக்கு மொத்தத்துல 1.5 இன்ச்சு. அப்ப இந்த நேரா இது 2 கோடையும் சேர்த்துடணும். இந்த இடத்துல இருந்து நேரா ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு 2 பக்கம் 1/4 இன்ச் மணி இந்த பக்கத்துக்கு பிடிச்சு. அடுத்து இந்த 2 கோட்டுக்கு நேரா நடுவுல ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த பக்கத்துக்கு 1/4 இன்ச் மணி அரை இன்ச் டாட் பிடிச்சிடணும். அவ்வளவுதான். இப்ப இந்த பக்கம் ஷேப் கொடுக்கணும். இந்த பக்கத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. பக்கத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு வந்து 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டு இந்த கோடை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல கொண்டாந்து 2ஐயும் சேர்த்து விட்டுறணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல கொண்டாந்து இதை சேர்த்து விட்டுறணும். இப்ப இதுல வந்து கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு நாங்க தையலுக்கு விட்டுறணும் இந்த பாயிண்ட சேர்க்கறதுக்கு. அப்ப அரை இன்ச்சு தள்ளிட்டு நாங்க இதை கட் பண்ணணும். இது வந்து பட்டி பீஸ். இந்த பட்டி பீஸ்ல வந்து இந்த நாங்க எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற இந்த 1 இன்ச் வந்து தையலுக்கு போயிரும். தையலுக்கு போன பிறகு மீதமுள்ள இந்த பீஸ் தான் இதோட வந்து சேரும். இப்படிதான் இருக்கும் பிளவுஸ் தச்சு முடிச்ச. இது பட்டி பீஸ். இது வந்து முன்பக்கம். ஸ்லீவ் எடுக்க போறோம். ஸ்லீவ்ல வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு
எவ்வளோ உயரம் உங்களுக்கு ஸ்லீவ் வேணுமோ அது உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையான அளவு உயரம் மார்க் பண்ணிக்கிறங்க. உயரம் வந்து 5க்குள்ள குறைவா இருந்தா 4, 3 சின்ன சின்ன கையா இருந்தா 2.5 இன்ச்சு இறக்கம் வைங்க. இந்த டவுன் 5க்கு மேல போயிடுச்சுன்னா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இப்ப நான் வந்து இந்த கையிட உயரம் வந்து 4 தான். 4 மேல 1/2 இன்ச் தையல் கூட்டுறணும். அப்ப 4.5க்கு மொத்தமா இருக்குது. அப்ப இந்த 4.5க்கு நான் மார்க் பண்றேன். அப்ப எனக்கு இந்த டவுன் வந்து 2.5 தான். அப்ப 2.5க்கு மேல இருந்து மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு கோட் போட்டுக்கிறணும். இப்ப கீழே அடி அகலம் வந்து இந்த 26 சைஸ்க்கு வந்து 4 இன்ச் தான் வரும். உங்களுக்கு இந்த அடி அகலம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவை வச்சுக்கிறங்க. சில நேரம் 4.5 கூட வரலாம். இப்ப 4 தான் நான் மார்க் பண்றேன். இங்க என்ன அளவு வருதோ அதை விட 1 இன்ச்சு கூட்டி தான் இந்த நடுக்கோட்டுல வரும். இப்ப இங்க 4ன்னு சொன்னா இந்த இடத்துல 5க்கு தான் வரும். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல 4.5 இருந்தா இந்த இடத்துல 5.5க்கு மார்க் பண்ணுங்க. அப்ப இது அப்படியே சரிச்சு 2ஐயும் சேர்த்துக்கிறோங்க. அதுக்கு பிறகு தையலுக்கு நாங்க உடம்புல 1.5 இன்ச் விட்டுருக்குறோம். அதே 1.5 இன்ச்சை இங்கேயும் மார்க் பண்ணணும். தையலுக்கு போட்டுட்டு இதை வந்து இதோட சேர்த்து விட்டுறணும். இப்ப இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து எங்களோட முழு உயரத்தையும் ஒரு கோடு போட்டுக்கிறணும். இதுல சென்டரா இது 2க்கும் நடுவுல சென்டரா ஒரு 1/2 இன்ச் தள்ளி புள்ளி வச்சுட்டு இது அப்படியே மேல இருந்து வளைச்சு கொண்டு வந்து இதோட கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். அதே மாதிரி இந்த புள்ளிய வந்து இது அப்படியே வந்து இதோட மேல ஏறிடணும். இது வந்து மேல் கை, பின்னாடி இது வந்து உள் கை. இப்ப திரும்ப சொல்றேன், கீழே வந்து தையலுக்கு தேவையான அளவு விட்டுறணும். அதுக்கு பிறகு எவ்வளவு உங்களுக்கு கையிட உயரம் வேணுமோ அந்த அளவு உயரத்தை மார்க் பண்ணிக்கிறணும். 5க்கு உள்ள குறைவான உயரமா இருந்துச்சுன்னா 2.5 இன்ச்சு மேல இருந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறோங்க. 5க்கு மேல போயிட்டுன்னா 3 இன்ச்சுக்கு போட்டுக்கிறோங்க. இப்ப இந்த கோட்டுல சரியா கீழே அடி அகலத்தை மார்க் பண்ணணும். உங்களோட கையில அடியில எவ்வளவு அகலம் இருக்கோ அதை மார்க் பண்ணிட்டு இந்த வர்ற அகலத்தோட 1 இன்ச்சு கூட்டி இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. இந்த 2 புள்ளியும் சேர்த்துடணும். அதுக்கு பிறகு தையலுக்கு இடம் விட்டுக்கிறணும். இப்ப இந்த புள்ளி முடியிற இடமும் இந்த புள்ளி முடியிற இடத்துக்கும் நேர கோடு போட்டுட்டு சென்டர்ல இந்த பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு அந்த பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மேல 1/2 இன்ச்சு அப்படியே மேலால சேர்த்துடணும். உள்பக்கம் 1/2 இன்ச்சு அப்படியே வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்துடணும். இப்ப இந்த கையை வெட்டி எடுத்துருவோம். இப்ப விரிச்சு வச்சுட்டு இந்த முன்பக்க கையை மட்டும் நாங்க விரிச்சு எடுத்துடணும். முன்பக்க கையை மட்டும் இப்படி விரிச்சு எடுத்துட்டு இதுதான் வந்து நீங்க முன்பக்க பாட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது பாருங்க 26 சைஸ்க்கு நாங்க ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நான் சார்ட் ரெடி பண்ணி அந்த சார்ட் ரெடி பண்ண அளவுகளை வச்சு சரியான முறையில வெட்டி காட்டி இருக்கிறேன். இப்ப சரியா நீங்க 26 சைஸா இருந்தா இது சரியா பெர்ஃபெக்டா பொருந்திரும். ஒரு மிஸ்டேக்குமே இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஆனா இடுப்புட அளவு மட்டும்தான் உங்களுக்கு மாறுபடும். வேற எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்றபடி கை அகலம் நான் சொன்னது அது முன்ன பின்ன வரலாம். இந்த பாருங்க சரியா நாங்க இது எப்படியுமே ஏத்தறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 1 இன்ச் தையலுக்கு போயிரும். இந்த பின்னுக்கு விட்டுருக்கிற இந்த 1 இன்ச்சும் தையலுக்கு போயிரும். அப்ப இதையும் அடிச்சுட்டேன் பாருங்க. இப்ப இங்க விட்டுருக்கிற 1/2 இன்ச்சு இதோட பொருத்திடலாம். இப்ப பாருங்க சரியா இப்ப இதுவும் உள்ளுக்குள்ள போயிரும். அப்ப இந்த 4 பாட்டு சரியா 2 ஷோல்டர் இருக்குது. இந்த 2-3 பாட்டு சைட் பாட்டு எல்லாமே சரியா எங்களுக்கு நீங்க தச்சு முடிக்கிற நேரம் இந்த சைடு எல்லாம் சரியா வந்து சேர்ந்துரும். ஒண்ணுமே இதுல வந்து மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு அழகா ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நான் வெட்டி காட்டியிருக்கிறேன். நீங்களும் இப்ப இந்த கையும் பாருங்க இதோட வந்து பொருந்துற நேரம் சரியா வந்து இந்த கையும் செட் ஆயிரும். இப்ப இத வந்து துணியில வந்து இந்த நாங்க வெட்டி இருக்கிற ஃபார்முலா வைஸ் பிரகாரம் வெட்டி இருக்கிற இந்த பேட்டர்னை வந்து நாங்க துணியில எப்படி போடலாம்னு சொல்லி காட்டுறேன். இப்ப பாருங்க நான் துணியில வந்து எப்படி போட்டிருக்கேன்னா அந்த கார்னரை பிடிச்சி அந்த முன்பக்க பாட்டை போட்டிருக்கிறேன். அப்பதான் இது கிராஸ்ல வரும். இதுதான் கிராஸ் கட்டிங் சொல்றது. நல்லா ஃபுல் கிராஸ்ல வந்திருக்குது அந்த கார்னர்ல. அடுத்த இடைவெளியில வந்து நான் கை வச்சிருக்கிறேன். அடுத்த பின்பகுதி கீழ்ப்பகுதியில வந்து பின்பக்க பேக் பாட்டை வச்சிருக்கிறேன். சைட்ல வந்து அந்த பட்டி பீஸை வச்சிருக்கிறேன். இப்போ மீதமுள்ள இந்த இடையில நாங்கள் வந்து கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு துணி கிடைக்கும்.
70 பாயிண்ட் துணியில் வந்து எப்படி 26 சைஸ் ப்ளவுஸை வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதே மாதிரி 26 சைஸாக இருந்தால் நீங்களும் இதே அளவை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.